தமிழ்நாடு வந்தேன். வந்தீங்களே. நான் யார்? யார்? என்னுடைய பெயர் ஜப்பாரே. தெரியுமா? சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியும். ஆமா. சொல்கிறேன். அதாவது காண்டாவனம் இருந்த சரி காண்டிபதாரி சரி அத சொல்லு அர்ஜுனன் வில்லுக்கு விதி சரி காண்டாமன் இருக்குதா காண்டிபதாரி சரி கிரீடத்துக்கு கிருதி நட்சத்திரத்துக்கு சரி இப்படி என்று சொல்லப்பட்ட சரி 32 ராமாயணம் படித்த பெயர் நம்ம படித்த அப்படியா 12 அழகு கூடிய சரி என்னுடைய பெயரோ பார்த்திப அர்ஜுனன் சரிங்க அப்படி அப்போ உங்க பேர் அர்ஜுனா இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க சொல்லட்டுமா சொல்கிறேன் பத்து மாதம் தான் சுமந்து எடுத்து பார்க்கும்போது சாமியாலும் தெரியும் எல்லாமே அச்சானங்களெல்லாம் தெரியும் இதெல்லாம் ஒரு காட்டு காட்டு அது ஆனால் ஒரு திருப்பு அப்படியே திருப்பி சரி இன்னொரு நாள் 3000 தசனடியில் என்னை ஈண்டெடுத்து என்னை தாயார் தெரியுமா பாருங்க குந்தி சரி குந்தி மந்தாரி என்னை தோல் மேடித்து தோல் பிடித்து நடப்பழகி எனக்கு பேரை வைத்து என் தந்தை யார் தெரியுமா அப்படி பாண்டுபுத்திர மகாராஜா சரிங்க அப்படி இருந்தாலும் குந்தி மந்தாரிக்கும் சரி மகாராஜா சரி 5 ஆண்மகன்கள் இருக்குப்பா சரி இருவருக்கு மூத்தவர் ஆகியோம் இருவருக்கு இளைவர் ஆகியோம் சரி நடுப்பேர் இந்த நாயகன் என்னுடைய பேரை பார்த்திபன் சரிங்க அப்படி
என்னுடைய இரண்டாவது அண்ணன் பீமன் சரி ஏதோ ஒரு காரணமாக என்ன அழைத்து இருக்கிறார். சரிங்க ஓடி சென்று பார்க்கலாமா? அப்படியாகட்டும் தம்பி கோங்க மந்தாரே வெட்டி வேறு பாரிசாலம் என்று சொல்லக்கூடிய பொன்னான திருப்பாதத்தில் சரி காட்கிளம்பி அனைவரும் மனை கூடி அப்படியே பாதம் பாதம் நீ கடிந்தா பாரதூரமாக வாழ தம்பி அண்ணா சொன்ன அண்ணா வரவழைத்த சரி
என்னை வரவேற்று சொன்னீங்களே. சரி, இந்த பார சபைக்கு முன்பதாகிட்டாங்க. என்னை வளைத்து அழைத்த செய்தி என்னன்னு? அழைத்த செய்தி என்னன்னு கேட்கிறேன். ஆமா. ஆனால் தம்பி எப்படி தெரியுமா, நம்ம மாமா வைக்கிறாரு. ஆமா. சரி, நாடு காக்க சேர்ந்து விட்டு அனுப்பிட்டோமே. ஆமா. மாமா இன்னும் இவ்வளவு நேரம் ஒண்ணு வரவே கிடையாது. அதனால மாமன் நினைச்சு சோத்திர செய்வேன். அப்படி அழைக்க அங்க ஏறு 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 பாடி பாடி ரங்காடி ஏறு பாடி ரங்கா. அங்க ஏறு 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 பாடி ரங்காடி ஏறு பாடி ரங்கா. அங்க வாடி செய்ய வரக செய்ய ஏறு பாடி ரங்காடி ஏறு பாடி ரங்கா. தங்கியிருக்கும் போது என்னை நினைத்து தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ நானாகிய உபலாயம் வந்து விட்டு உபலாயம் வரும்போது உங்க மாமாவாகிய மாய் ஒரு பகவான் வந்திருக்கிறார் என்று செய்தி அறிந்து வருவார். ஆனால் மாமா மாமா அர்ஜுனா மாமாவே சரணம்.
வெற்றி கோம்பு பரிசாவும் எடுத்தாந்து ஆஹா. அப்படியே அனைவரும் நீங்க குடிங்க மாமா. ஆஹா. பீமா மாமா அர்ஜுனா தர்மா மாமா ஆனால் லகலா ஐவபஞ்ச பாண்டவர் 5 பேரும் இருக்கிறீங்க. என்னுடைய பாதத்தை பறிந்தாயே என்ன சுகமா வாழ்வுங்கள் இருந்தீங்க. அப்படியே ஆகட்டும் மாமா. நல்லா கிட்ட மாமா. பீமசேனா மாமா. அர்ஜுனா ஏன் என்ன உபலாய அழைச்சீங்க. ஆனால் மாமா 14 நாளில நாடு கேட்க அனுப்பிட்டோமே அவன் நாடு கொடுத்தானோ இல்ல மறுத்து விட்டானா மாமா. நாடு வாங்கிட்டு வந்தாலும் இல்லையா மாமா. ஏண்டா பாவிங்களா பஞ்ச பனாதி பசங்களா ஏண்டா கானுக்கும் சென்று 12 வருடம் காய்கனி திண்டுங்களே காய்கனி தின்னே உங்களுக்கு உணவு இல்லை மாமா. மாமா எவ்வளவு நாளும் நம்ம நாடு வேணும் மாமா. நாடா ஆமா உங்களுக்கு நாடோட நாடு மாமா. பாவிங்களா மாமா. சொல்கிறீர்கள் ஏன் பகையாளிகிட்ட நீங்க பஞ்சாங்க சொன்னீங்க. மாமா யாரு மாமா யாரும் சொல்லல மாமா. நாங்க யாரும் சொல்லல. ஐவபஞ்ச பாண்டவர் நீங்க பங்காளியாகிய துரியோதன இடத்துல நீங்க சாய்த்திரம் சொல்லி இருந்தால் ஆமா மாமா. மாமா நான் சொல்லவே நாங்க யாரும் சொல்லல மாமா. சாஸ்திரம் சொல்லவே இல்லையா மாமா. நீங்க பாண்டவர் யாரும் சாய்த்திரம் சொல்லல. ஏண்டா நேத்து 14 அந்த பாதியாகி நஜவஞ்சகன் ஆனா உபலாயோ பாடி கூடார தேடி வந்திருக்கின்றா பழனிசாலை தேடி வந்திருக்கின்றா பழனிசாலை ஆனா சாத்திரம் சொல்லி இருக்கிறேன்னு ஏன் சொல்லவில்லை. மாமா நாங்க 4 பேரும் யார் என்ன பாஞ்சாலி தர்மர் பீமன் அர்ஜுனன் ரகுலன் நாங்க 5 பேரும் ஆத்தாங்கள குளிக்க சேர்ந்து விட்டோம். பழனிசாலையில சகாதேவன் மட்டும் மாமாவாகி 14 நாட்டுக்கு போயிருக்கிறார். ஆனா டல்லி என்று சொல்லக்கூடிய அஷ்டாபுரம் சென்று இருக்கிறார். நமக்கு பாண்டவருக்கு எப்படியோ நம்ம பங்கை வாங்கி கொண்டு வந்து விடுவார் அப்படி என்று நாம பங்கை வாங்கி கொண்டு வந்தார். நாளை நாமே ஆனா டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம் போனால் குடிச்சு முடிவுத்தான் போக வேண்டும் அப்படி என்று தங்கர சென்று 5 பேர்களும் நீங்க குடிச்சு முழுவ போய்விட்டீங்க. அப்ப குடிச்சு முழுவ போகும்போது சகாதேவன் மட்டும்தான் பழனிசாலை காவலுக்கு இருந்து விட்டான். அப்படியா உன் தம்பி சாய்தரன் சொன்னான்னு சொல்ல கூப்பிட்டு கேட்டுப்பார். ஓ தம்பி சகாதேவா அண்ணா அண்ணா தம்பி சகாதேவா அண்ணா ஆனால் தம்பி சகாதேவா அண்ணா நீ பகையாளி இடத்திலே சாஸ்திரம் சொன்னியா. சொன்னேன் அண்ணா. நீ யாரை கேட்டு நீ எதுக்காக சொன்ன பகையாளி இடத்துல யாரை கேட்டு நீ சாஸ்திரம் சொன்ன. ஏன் எதற்காக சொன்னான்னு கேட்கிறேன். அட தருமானே வீமானே கேளடா அர்ஜுனா. தம்பி
சாஸ்திரம் எதற்காக சொன்னாய்? இடத்திலே ஏன் சொன்னாய் என்று கேட்கிறாய். தருமம் தருமம் என்று தருமமே ஜெயம் கொண்டு நீ நாட்டில வாழ்ந்து வருகிறாயே. நாம் பஞ்சாங்கத்துல உள்ளபடி சொல்லாம இருந்திருந்தா உன் தருமம் குலைந்திருக்கும். அது மட்டுமில்லை, நான் ஜாதகம் சொல்லாம இருந்திருந்தா நம்ம சந்திரகோலமே அழிஞ்சிருக்கும். நான் சாதகத்தில் உள்ளபடித்தான் சொன்னேன். நான் சொன்னதுனால ஏன் தவறு என்று சொல்கிறாய்? தம்பி நான் சொன்னது ஏன் தவறே கிடையாது மாமா. ஆனா மாமா தம்பியாக சொன்னதுனால ஏன்னா சத்தியம் தவிர சந்திரகோலத்துல பிறந்தவன், அதனால பொது சாத்திரம். அதனால பொது சாத்திரம் நீ சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பாக்குறது அனுப்பி வச்சிருந்தோம். தம்பி சொன்னது தப்பே இல்ல மாமா. தம்பி சொன்னது தப்பே கிடையாது. தப்பே இல்ல. ஓஹோ ஆமா. அப்போ அன்னைக்கு நாம 33 கோடி தேவரெல்லாம் சேர்ந்து என் தம்பி சகாதேவரே சாத்திர கோடி வேந்தவனை பிடித்து பஞ்சாங்கத்தை கையில் கொடுத்து நாம குறிக்கோளை கையில் கொடுத்து அன்னைக்கு சாத்திர கோடி வேந்தவனை வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு ஆவரவனுக்கும் சாய்தரம் சொல்லி ஆகணும், ஆவாதவனுக்கும் சொல்லி ஆகணும், நல்லவனுக்கும் சொல்லி ஆகணும், கெட்டவனுக்கும் சொல்லி ஆகணும். சாத்திரம் என்றது எல்லாத்துக்கும் பொது. பாவீங்களா இப்ப உன் தம்பி சாய்தரம் சொன்னதுனால உங்க சந்திரகோலமே அழிய போத நீங்க என்ன செய்வீங்க? என்ன வார்த்தை சொல்றீங்க? சொல்லிடுங்க. தம்பியாகப்பட்டவன் திருவோணத்திலே சாய்த்திரம் சொல்ல சாய்த்திரத்தை அறிந்து எங்க சென்றான்? எங்க எமீமலை சென்றான். உதயகிரிக்கு ஒரு காலம், அமரகிரிக்கு ஒரு காலம். ஆனா எமீமலையிலே ஆனா ஒரு அரவானாகப்பட்டவன் இப்படி நாக்க கண்ணிக்கும் அச்சனுக்கும் நல்ல அரவான் இருந்தானே. அவன் அந்த மலைக்கு இந்த மலைக்கு காலம் வைத்துக் கொண்டு இருந்தான். அண்ணவன் இடத்திலே தந்திரமா சென்று அழுந்து விளம்பி கொண்டு போய் சத்தியம் வாங்கி விட்டானே. பிடித்த காரியமனுக்கு வெட்ட போறானே. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ மாமா 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 அன்னைக்கு நெல்லிக்கனி போல வைத்து காப்பேன் என்று அன்று தனத்திலே சத்தியம் செய்து கொடுத்தாய் அல்லவா? அன்று முதல் இன்று வரைக்கும் எங்களை உள்ளங்கையில நெல்லிக்கனி போல் வைத்து காத்து கொண்டிருக்கின்றார். அதனால எங்களுடைய பிள்ளை அரவானவன் வெட்டக்கூடாது, பாண்டவரும் நீ காக்க வேண்டும் என்றும் காத்தது போல எங்களை இன்னைக்கும் பாண்டவர்களே நான் கை கொடுத்து காப்பாற்ற வேணும் என்றால் இன்னும் ஒரே வழிதான் இருக்குது மாமா. அப்படி என்னுடைய பேச அறிந்தால் உங்களை காப்பாற்ற முடியும், இல்லன்னா என்னால காப்பாற்ற முடியாது மாமா. எப்படி மாமா? என்ன சொன்னாலும் நாங்க அதை கேட்கிறோம் மாமா. அப்படியா? சொல்கிறேன். Come on.
பஞ்சாங்கத்தை அறிந்து பாலகன் இடத்துல சத்தியம் வாங்கி விடிந்தால் காளியம்மனுக்கு பலி கொடுக்க போறான். அப்படி பலி கொடுக்க முன்பதாகி நீங்க பெற்ற புள்ளியே நீங்க ஆனா வெற்றினாத்தான் சந்திரகுலமே தப்பிக்கும். மாமா 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 நாட்டுக்கு பகையாளி வெட்டினாலும் சரிதான். நாட்டுக்கு ஆசைப்பட்டு நாங்க பெத்த பிள்ளைய வெட்ட மாட்டோம். சொத்துக்கு ஆசைப்பட்டு சொந்த பிள்ளைகளை வெட்ட மாட்டோம். எங்களுக்கு நாடு வேணாம், நகரம் வேணாம், சொத்து சொகம் எதுவும் வேணாம். மீண்டும் நாங்க 12 ஆண்டு வனவாசம் போனாலும் சரிதான். எங்க பிள்ளைய பெற்ற பிள்ளைய ஒரு காலமும் எங்களால வெட்ட முடியாது மாமா. மாமா அர்ஜுனா, சகாதேவா, பாண்டவர் 5 பேரும் இருக்கிறீங்க. எப்படி என்றால் ஆனா உன்னுடைய பாலகனாகப்பட்டவன் எதிரும் படுத்த பிள்ளை சிங்க கொண்டு உள்ளவன் ஒருத்திக்கு உரிமவன் ஒருத்தி பெத்த பாலகன் இப்படி எதிரும் படுத்த பையன் சிங்க கொண்டுள்ளவன் பகையால் இடத்துல ஆனா சத்தியத்தை கொடுத்தான். சத்தியத்தை கொடுத்து ஆனா இதுக்கு மேல சத்தியம் கொடுத்த பிறகு ஆனா அவன் சத்தியத்தை மீண்டான் சந்திரகுல அறியும், உங்களுடைய சூரிய குல அறியும். அது மட்டும் இல்லை, பாண்டவர் பக்கம் 7 கோடி அக்ரவாணி இருக்கின்றது. 7 கோடி அக்ரவாணியம் அறியும். இப்படி அதனால நீங்க வெற்றி விடுங்கள் மாமா. எது அழிஞ்சாலும் சரிதான், நாங்க பெற்ற பிள்ளைய ஒரு காலமும் எங்களால வெட்ட முடியாது மாமா. எப்படி என்றால் அவனாகிய சிங்க குணம் உள்ளவன் எதிரும் படுத்தவன் சத்தியத்தை கொடுத்தான். சந்திரகோள வம்சத்துல பிறந்தவன் சத்தியம் கொடுத்து விட்டான். சத்தியம் மாற முடியாது. எப்படி ஆனா உன்னோட பங்காளியாகி திருவோரம் வெட்ட போறோம். அப்படி திருவோரம் வெட்ட முன்னே நான் என்னுடைய தங்காலை விட்டு அவனை யமீமலையில இருந்தவனே நாகலோகம் கொண்டு வந்து நாகலோகத்தில் வைத்திருக்கின்றேன். அவன் முன்னாடி திருவோரம் வெட்டத்துக்கு முன்னாடி உங்க பாலனே ஆனா காளியம்மன் கோயில் பத்திரகாளி கோயில் தேடி போறதுக்குள்ள கண்ணிலாவது பாருங்க, வாங்க நாகலோகம் போலாம். அப்படியே
பாலகனை கொண்டு வந்து நாகலோகத்துல விட்டு நான் வைகுந்தம் சென்றேன். வைகுந்தம் போய் ஆனா பஞ்சன்ல உறங்கும் போது படுத்தால் உறக்கமில்லை, பாயை போட்டால் தூக்கமில்லை. தூக்கம் வர நேரத்திலே என் ஞாபகம் வந்து என் நினைப்பு என்னை எழுப்பிக்கிட்டே இருக்குதம்மா. அண்ணா எப்படிதான் உனக்கு எழுப்பிட்டு சொல்லு நான் உண்மையா அண்ணா சொன்னா எனக்கு கோபம் வரதில்லை. அண்ணா எனக்கு எதுக்குன்னா கோபம்? நான் சொல்ற வார்த்தை நீ அறிந்தா சந்திரகுலத்தை காப்பாத்தலாம். சரிதான், சந்திரகுலத்தை நம்ம காப்பாத்த முடியாதம்மா. அண்ணா சொல்லுண்ணா. இருந்தாலும் என்னால காப்பாத்த முடியாது. உன் பாலகனை காப்பாத்தினா 5 பேருக்குள்ள அனுப்பிடுவான். அண்ணா தங்கா அப்படி இருந்தாலும் சரிதான். என்னோட பிள்ளைய எதுக்குன்னா இங்க கூட்டிட்டு வச்சோங்க தங்கு. நான் கூட்டிட்டு வர சொன்னேன் காப்பாத்தலாம் என்று. இருந்தாலும் என்னால காப்பாத்த முடியாது. சந்திரகுலத்துல பிறந்தவன் இப்படி சந்திரகுலத்துல பிறந்தவன் சத்தியம் கொடுத்து விட்டான். சத்தியத்தை மீறினான். ஆமா எதோ ஒய் கொடுக்கணும், ஒய் கொடுக்குறதுக்கு சும்மா